சார் பீகாரில் தேர்தல் நெருங்குது. ம். முதல்வர் வேட்பாளராக வந்து நிதிஷ்குமார் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க தான் வரணுன்ட்டு. சரி ஓகே. ஏன்னா அவங்க தலைமையில் தான் ஆல்ரெடி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிக்காத காரணம் என்ன? அது இல்லை இப்போ இப்போ முக்கியமான நியூஸாக டாப்பிக்காக ஆமாம், போயிட்டு இப்போ இருக்கு. கூட்டணி சீட் ஷேரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாமே முடிஞ்சது. நிதிஷ்குமார் தலைமையில் தான் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோங்கிறதையும் சொல்லியாச்சு. அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கலை, அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு எப்போ வேணால் வந்து அந்த அறிவிப்புகள் வெளிவரும். நிதிஷ்குமார் தான் இது ப்ரீவியஸ் எலெக்ஷனும் இப்போ அவர் தான் வந்து முன்னிலைப்படுத்தி தான் வெற்றி பெற்றாங்க. மறுபடியும் இந்த தடவை வந்து அவரோட தலைமை அப்படிங்கிறது உறுதியானதுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன், அதாவது அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனுங்கிறது எப்போ வேணால் வரலாம். ஸோ அந்த பீகார் அந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப தீவிரமாக ஏன்னா உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து 6 கட்டம் 7 கட்டமாக நடந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கட்டத்தில் நடத்துகிறாங்க. அதனால் வந்து இப்போ பீகார் எலெக்ஷனை பொறுத்தளவில் இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனில் 2 டைமில் வந்து 2 கட்டமாகவே முடிக்கிறாங்க. ஸோ நமக்கு சாதகமாக பிஜேபிக்கும் அந்த நிதிஷ்குமார் தலைவரான கூட்டணி வந்து இது சாதகமாக தான் அமையும். அதே நேரத்தில் வந்து விஜய் கரூர் விவகாரம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐடி வந்து நகலை ஃபுல்லாக எரிச்சதாகவும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு சார். என்ன நடக்குது? அதாவது இவங்களுக்கு டிஎம்கே வந்து என்ன காரணத்துக்காக சிபிஐ உள்ள விட இவங்க வந்த உடனே சிபிஐ வந்து விசாரிக்கலான அந்த ஒரு ஆணையை வந்து இவங்க திரும்ப பெற்றாங்க. சிபிஐ வந்து உள்ளே வந்து எந்த கேஸும் எடுக்க முடியாது. ஒன்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக கொடுக்கணும், இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட் யாராவது சஜஷன் பண்ணினாதான் சிபிஐ உள்ளே வர முடியும். இல்லைன்னா இவங்களே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க செட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து வித்ட்ரா பண்ணணும், அந்த சிபிஐ என்கொயரிக்கு வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிறத வித்ட்ரா பண்ணியாச்சு அந்த அரசாணையை.